வணக்கம் மக்களே, வெல்கம் டு நியூஸ் தமிழ் அண்ட் டெக் சேனல். இந்த கூகுள் பிளாகர் மூலமாக பிளாகிங் செய்து அது அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செஞ்சு அந்த அஃபிலியேட் லிங்க்ஸ் மூலமாக பிளாகரில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற நம்மளோட இந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 4 பிளாகர் தீம் கஸ்டமைசேஷனுங்க. பிளாகர் தீம் கஸ்டமைசேஷன் இந்த வீடியோக்கு புதுசாக இருக்கவங்க என்னோட 3 பார்ட் ஏற்கனவே லிங்க்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருங்க. அதே போல் இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிற இந்த தீம் டெம்ப்ளேட்டும் ப்ரீமியம் தீம் டெம்ப்ளேட்டும் லிங்க்ல கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். இதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூகுள் குரோமில் இந்த ஆப்ஸ் ஐக்கானில் உங்கள் பிளாகர் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அவர் கூகுள் பிளாகர் டேஷ்போர்ட். ஸோ தென் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம என்னென்ன பண்ண போகிறோங்கிறத முதல்ல ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடுவோம். வியூ பிளாக் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிளாகர் ஓப்பன் ஆயிடுது. ஸோ ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கஸ்டு அபவுட் த ட்ரெண்டிங் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த ஃபாலோவர்ஸ், இந்த சோசியல் ஐக்கான்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, இந்த மெயின் மெனு ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுறது, மெயில் சிம்ப் மூலமாக இந்த சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி இந்த கிரிட் லே அவுட்டில் என்னென்ன போஸ்ட் ஷோ ஆகணும், இந்த ஸ்லைடில் என்னென்ன போஸ்ட் ஷோ ஆகணும் அப்படின்ட்டு, அதே போல் இந்த சைட் பார் மெனு கஸ்டமைசேஷன், சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் பண்ணுறதுன்னு ஏறக்குறைய அந்த 80% ஆஃப் பிளாகர் அந்த தீம் கஸ்டமைசேஷனை என்னோட 3 வீடியோவில் முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த ஃபூடர் லோகோ ப்ளஸ் இந்த ஃபூடரில் வந்து நம்ம டிஸ்க்ளைமர் எப்படி கொடுக்குறது, அது இல்லாமல் இந்த அபவுட் கான்டாக்ட் அஸ் ப்ரைவேசி பாலிசி இந்த பேஜெல்லாம் எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணி இன்டிகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ஏன் இதெல்லாம் முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துக்குறோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து கூகுள் வந்து ஒரு ரேங்க் பண்ணுறாங்க ஒரு வெப்சைட்டை அப்படின்னா, ஸோ முதல்ல அதனோட எஸ்இஓ ஆப்டிமைசேஷனில் பேசிக் திங்கே நம்ம வெப்சைட் எதை பற்றி, ஸோ நம்ம அபவுட் அஸ் கொடுத்துருக்கணும். நமக்கு வர வியூவர்ஸ் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் அஸ் பேஜ் கொடுத்துருக்கணும். அது இல்லாமல் யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணுறாங்கங்கும்போது அவங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதே மாதிரி அவங்க டேட்டாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால நமக்கான ப்ரைவேசி பாலிசி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், டிஸ்க்ளைமர், ஏன்னா நம்ம அஃபிலியேட் லிங்க்லாம் கொடுத்து சில ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண போகிறோங்கும்போது, ஸோ நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் கொடுத்தா தான் கூகுள் நம்மளதை கிரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. சில பேர் பிளாகர் ஆரம்பிச்சுட்டு எனக்கு பிளாகருக்கு வியூஸே வரல, என்னோடய போஸ்ட் எத்தனையோ போட்டிருக்கேன், யாருமே எதுவுமே வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த கஸ்டமைசேஷனில் நம்ம பண்ண மிஸ்டேக் தாங்க காரணம். ஏன்னா நாம் யாருன்னு கூகுளுக்கு சொல்லக்கூடிய பேஜ் தான் அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், ப்ரைவேசி பாலிசி அண்ட் ஆல்சோ இந்த ஃபூடர் டிஸ்க்ளைமர் கொடுத்தாக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த ஆல் ரைட் ரிசர்வ்டு காப்பி ரைட் அப்படிங்கிற இடத்துலையும் நம்மளோட இதை மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக பண்ணாதாங்க கரெக்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பிளாகர் எடிட்டிங் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட் ஆப்ஷன் இருக்கும் இந்த சைட் பாரில். இந்த லே அவுட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக ஃபூட்டருக்கு வந்துடுங்க. இந்த மற்ற எல்லாமே ஏற்கனவே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நேராக இந்த ஃபூட்டர் காப்பி ரைட் மேட் வித் லவ் பை அப்படின்னு இருக்கிறத எப்படி போட போகிறோம். இந்த மேட் வித் லவ் பை அப்படின்னு இங்கே இருக்குது. இந்த இடத்துல கேப்ஷனுங்கிறதுல தாங்க நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. அண்ட் ஆல்சோ இங்கே உங்கள் லோகோ அப்லோட் பண்ண போகிறீங்க. இது பெரிய விஷயம் இல்லை, இது என்னோடய க்ளோ அப் நேச்சுரலி டிப்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சூஸ் ஃபைல்னு கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு உங்கள் லோகோ எங்கே வச்சுருக்கீங்களோ, டவுன்லோட்ஸ்லேயோ இல்லை எந்த இடமும் இருக்கோ, நியூ வால்யூம், டவுன்லோட்ஸ், இந்த மாதிரி எந்த இடத்துக்கிட்ட உங்களுடைய லோகோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த லோகோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ அப்லோட் ஆயிரும். சரி, இந்த கேப்ஷனில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, மெயின் திங்கே இது தாங்க. இந்த கேப்ஷனில் நம்ம கொடுக்க வேண்டியது இது வந்து இப்போ நான் வந்து ஹெல்த் கேரை பற்றி ஒரு வெப்சைட்டு டிப்ஸ் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன்னு வைங்க. இப்போ நான் என்ன கொடுக்கணும், இது பூராவுமே எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் இந்த வெப்சைட்டில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து டயக்னாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இதை ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாகவோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நாம் ப்ரொஃபஷ்னல் இல்லை, நான் டாக்டர் கிடையாது. ஸோ அப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஐ எம் நாட் அ சர்டிஃபைடு டாக்டர். ஸோ இது எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோ தான் அப்படின்ட்டு நம்ம இந்த இடத்துக்கிட்ட நம்ம டிஸ்க்ளைமர், ஃபூட்டர் டிஸ்க்ளைமர் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த டிஸ்க்ளைமர் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிலனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ChatGPT ஓப்பன் பண்ணிடுறீங்க. ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ChatGPTயில் ஏற்கனவே அக்கௌண்ட் இல்லைன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நிச்சயம் அந்த சம்மந்தமாக. ஸோ ஐ ஹாவ் ரன், கொஞ்சம் வேகமாக நான் டைப் பண்ணுறேன். பிளாகர் வெப்சைட், இன் திஸ் வெப்சைட் ஐ ரைட், உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நீங்கள் எழுதுனா போதும். ஐ ரைட் பிளாக் போஸ்ட் ஃபார் பியூட்டி
tips and healthcare tips. Please write footer medical disclaimer. My name is என் பேரை நான் கொடுத்துக்கிறேன் and my blogger site name is glowupnaturaltips.blogspot.com கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நமக்கு ஒரு மெடிக்கல் டிஸ்க்ளைமரை எழுத சொல்லிடுறோம். நம்ம பேர் கொடுத்துட்டு நம்ம யார் என்ன அப்படின்னு ஃபூட்டரில் நம்ம கொடுத்துடணும். ஸோ இது அழகாக ஒரு மெடிக்கல் டிஸ்க்ளைமரை எழுதிடும். இந்த மெடிக்கல் டிஸ்க்ளைமரை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிடுறீங்க. ரைட் கிளிக் காப்பின்னு வந்துட்டு உங்கள் பிளாகர் லேஅவுட்டில் வந்து இந்த கேப்ஷனுங்கிறது இருக்குது பாருங்கள். இதில் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டேன். இது மாதிரி நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இந்த பிளாகரில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்கள் இதில் நீங்கள் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டீங்க. அவ்வளோதான். இந்த அப்லோடு இந்த இமேஜ் இதுலையும் நீங்கள் வந்து சூஸ் ஃபைல்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் பிளாகர் இமேஜ் எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ, நான் இந்த பிளாகர் லோகோ இங்கே வச்சுருக்கேன், ஓப்பன் கொடுத்துட்டேன்னா என்னோடய இமேஜ் இங்கே அப்லோடிங் ஆகிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துட்ட அப்லோட் ஆயிடுச்சு என்னோடய லோகோ. இப்போ சேவ் கொடுத்துட்டேன். வேலை முடிஞ்சதுங்க. இது சேவ் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ போய்ட்டு அதில் ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம். ரீஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வேறு நான் கொடுத்தது. இப்போ நான் உங்களுக்காக டுட்டோரியல் பர்பஸ்க்காக ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்போ அது வந்துடும் பாருங்கள். த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் ஆன் க்ளோ அப் நேச்சுரல் டிப்ஸ் இஸ் ஃபார் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இட்ஸ் நாட் intended as a substitute for professional medical advice. இது மாதிரி வந்துடுது. அடுத்தது கொடுக்குறது முக்கியமான விஷயம் இந்த காப்பிரைட் விஷயம். ஸோ நீங்கள் பிளாகர் லேஅவுட் போகிறீங்க. இந்த ஃபூட்டர் காப்பிரைட்டுக்கு கீழே இந்த மேட் வித் லவ் கொடுத்துட்டோங்களா, இந்த ஃபூட்டர் காப்பிரைட்டுக்கு கீழே நீங்கள் போகிறீங்க. இந்த இடத்துட்ட நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது உங்கள் இயரும் உங்கள் வெப்சைட் நேம், அவ்வளோதாங்க ஆட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ரைட் ரிசர்வ்டு காப்பிரைட் அட் அப்படின்னு இப்போ 2025 ஸ்பேஸ் விட்டு உங்கள் பிளாகர் வெப்சைட் நேம் இதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட வேண்டியது தான். சேவ் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்கள் பிளாகர் வெப்சைட் போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆல்ரைட் ரிசர்வ்டு காப்பிரைட்னு இந்த ஒரு காப்பிரைட் சிம்பிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ரீப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2025 க்ளோ அப் நேச்சுரல் டிப்ஸ் இந்த இடம் வந்துருச்சு. இவ்வளோ தாங்க விஷயம். இப்போ வந்து ஒரு ஃபூடரில் லோகோ, ஃபூடரில் டிஸ்க்ளைமர், நம்மளுடைய மெடிக்கல் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன நிச்சயம் டெக்னா அந்த டெக் டிஸ்க்ளைமர் அது மாதிரி எதை கொடுத்துருங்க. இந்த காப்பிரைட் இந்த 3 விஷயம் முடிச்சிட்டோம். இதை அடுத்தது தாங்க இப்போ நம்ம முக்கியமான விஷயம் போகிறோம். அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், ப்ரைவசி பாலிசி. இதோட இன்னும் 2 கேட்டகரி நம்ம ஆட் பண்ணோம். அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் ஆல்சோ டிஸ்க்ளைமர். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. உங்கள் சேட் ஜிபிடி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் சேட் ஜிபிடி ஏன்னா இப்போ நமக்கு வந்து தெரியாது எப்படி வந்து ப்ரைவேசி பாலிசி கான்டாக்ட் அஸ் எழுதுறதுன்னு. நம்ம ஜஸ்ட் சேட் ஜிபிடியில் போயிட்டு மை மெயில் அட்ரஸ், உங்கள் மெயில் அட்ரஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா கொடுத்துட்டு அண்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். உங்கள் நம்பர் நீங்கள் கொடுத்துருங்க. ப்ளீஸ் ரைட் அபவுட் அஸ் பேஜ் டீடைல்ஸ் இன் 1000 அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன் திஸ் வெப்சைட் மை கேட்டகரி இஸ், நீங்கள் என்னென்ன கேட்டகரி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கொடுத்துருங்க. கேட்டகரி இஸ் நான் என்னென்ன கேட்டகரியில் போஸ்ட் போடுறேனோ இதெல்லாம் கொடுத்துட்டு முடிஞ்சது. உங்களுக்கான அபவுட் அஸ் பேஜை இது அழகாக எழுதி கொடுத்துருச்சு. அவர் மிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே இது எழுதி கொடுத்துருச்சு. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் பிளாகர் லேஅவுட் வாங்க. எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். முதல்ல பேஜஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். நியூ பேஜ் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த நியூ பேஜுக்கு நேம் கொடுத்துருங்க. அபவுட் அஸ் கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு வந்ததை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இது ஆக்சுவலாக இப்படி இருக்குது, இந்த மாதிரி பேஸ்ட் ஆகுது. ஸோ இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டெலிட் பண்ணிடுங்க. ஒரு டாக் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு கூகுள் டாக்ஸ் ஃபைல் உங்கள் கூகுள் ஆப்ஸ்லேயே இருக்கும். நீங்கள் ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணாவே நீங்கள் ஆன்லைன் டாக்குமெண்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இதில் இந்த புல்லட்ஸு எல்லாத்தோட இப்போ கிளியராக இருக்கும். இங்கேருந்து காப்பி பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படி காப்பி பண்ணும்போது தான் சேட் ஜிபிடிலேருந்து அப்படியே டைரெக்டாக காப்பி பண்ணி போடக்கூடாது. இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேஜோட எடிட்டுக்கு வாங்க, பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதெல்லாமே வந்துருச்சு. உங்கள் அபவுட் அஸ் பேஜ் இங்கே இதில் இமேஜ் ஆட் பண்ணுறது, இந்த அபவுட் அஸை ஹெட்டிங்கு இந்த மாதிரி மாற்றுறது, இது எல்லாமே எப்படின்ட்டு நான் தனியாக அடுத்தது ஒரு ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ண நம்ம என்னென்ன பண்ணணும், ஒரு போஸ்ட்டோ பேஜையோ அப்படிங்கிறத நான் பின்னாடி வர அடுத்த வீடியோஸில் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு அபவுட் அஸ் பேஜை எப்படி க்ரியேட் பண்ணி இன்டிகிரேட் பண்ணுறது இதை மட்டும் சொல்கிறேன். இப்போ அது அபவுட் அஸ்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கம்போஸ் வியூ கொடுத்துருங்க. அவ்வளோதான்.
HTML வியூவில் இருந்ததுனால தான் உங்களுக்கு அப்படி இருந்தது. இப்போ இந்த கம்போஸ் வியூவில் இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இது வந்து பேராகிராஃபு இதெல்லாம் ஹெட்டிங்காக கொடுத்துருங்க. சப் ஹெட்டிங் இதெல்லாம் இதை வந்து ஒரு ஹெட்டிங் அபவுட் அஸ்ங்கிறத இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட அபவுட் அஸ் பேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பப்ளிஷ். இந்த பப்ளிஷ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதுக்கான சர்ச் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஒரு 150 கேரக்டரில் எழுதி கொடுத்துடணும். அதையுமே நீங்கள் இங்கேயே கேட்டு எழுதி வாங்கிக்கலாம். ரைட் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் இன் 150 கேரக்டர் அப்படின்னு ChatGPTயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் அபவுட் அஸ் பேஜுக்கு ஒரு மீட்டா டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறத எழுதி கொடுத்துரும். இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் பேஜ் எடிட்டில் சர்ச் டிஸ்கிரிப்ஷனில் கொண்டு வந்து கொடுத்துருங்க. பெரும்பாலும் இது வந்து ஹியூமனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதில் வந்து கஸ்டம் ரோபோட் டேக்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டிஃபால்ட்டுங்கிறத எடுத்துகிட்டு ஆல் நோ டிபி இந்த ரெண்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். இந்த ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் அபவுட் அஸ் பேஜை நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துட வேண்டியது தான். கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க. இப்போ உங்கள் அபவுட் அஸ் பேஜ் பப்ளிஷ் ஆயிடுச்சு. இதை இன்னும் மோர் அட்ராக்டிவ் ஆக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பிக்ஸாபே இந்த மாதிரி காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் நிறையா இருக்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போங்க. பிக்ஸாபே அப்படின்னு கொடுத்துட்டு இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இமேஜை வந்து நீங்கள் காப்பிரைட் ஃப்ரீயாக அபவுட் அஸ் அப்படின்னு ஒன்று நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நிறைய இமேஜஸ் இங்கே ஓப்பன் ஆகும் அபவுட் அஸ் அப்படிங்கிறத. இந்த இமேஜஸ் எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ். இது அபவுட் அஸ் இந்த இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் கொடுத்துருங்க. அபவுட் அஸ் எந்த சைஸோ இந்த சைஸ் தான் சூட்டபிளான சைஸ். இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள் பிளாகர் பேஜஸ்க்கு போங்க. இதை மறுபடியும் எடிட் கொடுங்க. இந்த அபவுட் அஸ்ங்கிறது ஷோ ஆன உடனே உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட இந்த இமேஜ் வர்றதுக்கு கிளிக் பண்ணி இந்த பாருங்களேன் இன்சர்ட் இமேஜ் இந்த ஆப்ஷன் அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. ப்ரௌஸ் கொடுத்து இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆனது எனது டவுன்லோடில் இருக்கும் இந்த இடம். இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓப்பன்னு கொடுத்துட்டேன்னா அப்லோட் ஆயிருங்க அவங்க அபவுட் அஸ் பேஜஸ்க்கு. ஸோ இதை வந்து மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு கொடுத்துருங்க. இந்த அல்ட் டெக்ஸ்ட்டு இது அபவுட் அஸ் தான். அபவுட் அஸ் அதையே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க. முடிஞ்சது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீவியூங்க பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் அபவுட் அஸ் பேஜ். ஸோ இப்படி தான் உங்கள் அபவுட் அஸ் பேஜ் ஷோ ஆகுது. இந்த ப்ரீவியூவை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த எழுத்துலாம் நான் கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அதனால் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இது நார்மலாக இருக்கிறத சைஸ் இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். ஸ்மாலில் இருக்கிறத நான் வந்து லார்ஜ் அப்படின்னு வச்சிடுறேன். லார்ஜ்னு வச்சுட்டு அப்டேட் கொடுத்துறேன். சேஞ்சஸ் சேவ்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பேஜை வந்து இப்போ நம்ம அங்கே போய் இன்டிகிரேஷன் பண்ணணும். இப்படி வெளியில் வந்துருக்கேன். வெளியில் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஐ பட்டன் இதுதான் மெயின். ஏன்னா இந்த அபவுட் அஸ் பேஜை நீங்கள் ரெடி பண்ணி போஸ்ட்டும் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் உங்கள் பிளாகர் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு எங்கே தேடினாலும் இந்த அபவுட் அஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் அது இன்னும் உங்கள் பிளாகர் சைட்டில் அதுக்கான ஒரு இது அல்ட் டெக்ஸ்ட்டோ அந்த இதோ நீங்கள் கொடுக்கல. எந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் போகணும் அப்படிங்கிறது எங்கே தேனாலும் நீங்கள் போஸ்ட் பண்ண அபவுட் அஸ் பேஜ் இருக்காது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாகர் டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்த பாருங்கள். இப்படி கொண்டு போய் இந்த போஸ்ட் மேலே உங்கள் கர்சரை வச்சிங்கன்னா இந்த ஐ சிம்பிள் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் இந்த அபவுட் அஸ் பேஜஸ்க்கான URL இங்கே ஓப்பன் ஆகுது. இப்போ என்ன பண்ணுன்னா இந்த அட்ரஸ் பாரில் இருக்க இந்த அபவுட் அஸ் பேஜஸ்க்கான இந்த URL கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன் நான் வந்து இப்போ க்ளோ அப் நேச்சுரல் டிப்ஸ்னு இங்கே வந்துட்டேன். இந்த இடத்துட்ட பாருங்கள் இந்த அபவுட்டுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அபவுட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். அபவுட் அஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம இங்கே அபவுட் அஸ் கொடுத்துருக்கிறதுனால இது இன்னும் பர்ஃபெக்டாக சில பேர் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பிளாகர் பேஜில் போயிட்டு நீங்கள் இந்த லே அவுட்டில் போயிட்டு ஏன்னா 404 எரர் வரக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக அபவுட் அஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு விட்டுறக்கூடாது. நீங்கள் லிங்க்கை கரெக்டாக கொடுக்கணும். இந்த ஃபூடர் மெனு லிங்க் இந்த அபவுட் அஸ் பேஜ் இங்கே ஓப்பன் ஆன இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா பிளாகர் லேஅவுட் வந்து இந்த லிங்க் லிஸ்ட் இருக்கு பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த அபவுட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட பென் மார்க்கை கிளிக் பண்ணி இங்கே இருக்கிறத ஏன்னா இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுன்னா சில பேருக்கு ஓப்பன் ஆகாமல் போயிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த சைட் URLங்கிற இடத்துல அபவுட்டுங்கிறத கிளிக் பண்ணால் அபவுட் அஸ் பேஜ் ஓப்பன் ஆகணும். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. முடிஞ்சதுங்க. இப்போ அபவுட் அஸ் பேஜ் முடிஞ்சாச்சு. இப்போ இதையும் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி ஹோம் போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ இதே சேம் ரூல்ஸ் தாங்க. இப்போ பாருங்க நான் அடுத்தது கான்டாக்ட் அஸ் பேஜே வரும். இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வர்றோம். இந்த லிங்க் லிஸ்ட்ல அபவுட் அஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணா என்ன ஆகும்? கரெக்ட்டா அபவுட் அஸ் பேஜ் ஓப்பன் ஆகி நம்ம யாரு, என்ன பண்றோம், அவர் மிஷன் என்ன, ஹூ வி ஆர், அவர் கேட்டகரிஸ் என்ன அப்படின்ட்டு வந்துடும். இப்போ ஒரு பேஜ் நம்ம மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கிறதுனால ஃபோன் நம்பர் வந்துருச்சு. முடிஞ்சதுங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இதே ChatGPT போய் நீங்கள் அடுத்த மெசேஜ் இப்போ நீங்கள் ரொம்பலாம் டைப் பண்ண தேவையில்ல. ரைட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ChatGPT எழுதி கொடுத்துருது. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதை காப்பி பண்ணுறீங்க. டைரெக்டாக போடாமல் அப்படியே இதெல்லாம் அபவுட் அஸ் பேஜை டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துட்ட ஒரு கூகுள் டாக்ஸ் இதில் சும்மா அன்டைட்டில்டாக கூட வச்சுக்கோங்க, பேஸ்ட் பண்ணிடுறீங்க. இப்போ உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்துடுச்சு. இப்போ இங்கேருந்து மறுபடியும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணியும் காப்பி பண்ணிக்கலாம். பிளாகர் லேஅவுட் போகிறீங்க. பேஜஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. நியூ பேஜ் அப்படின்னு கொடுக்குறீங்க. நியூ பேஜில் போயிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது கம்போஸ் வியூவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்ததை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறீங்க. முடிஞ்சது. அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு லெட்டரை வந்து கொஞ்சம் லார்ஜ் சைஸ் கொண்டு வந்துடுறீங்க. இப்போ அதே பிக்ஸாபே போகிறீங்க. ஜஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்னு ஒன்று டைப் பண்ணுறீங்க. டேர்ம் கண்டிஷன்ஸ் இப்போ டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் நிறையா வரும். ஸோ இதில் ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த பேஜை இதில் ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஆப்ஷன் கூட பார்த்துக்கலாம். இந்த ஃபோட்டோ எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இது வந்து காப்பிரைட் இல்லாத ஃபோட்டோவாக நீங்கள் பார்க்கணும். சரி, ஒரு வேளை உங்களுக்கு பிக்ஸாபேல கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ பிக்கில் ட்ரை பண்ணலாம். கன்வெர்ட் நீங்கள் ஒரு இமேஜ் இப்படி நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குன்னு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு இமேஜ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதையே நான் சேவ் இமேஜஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஐஸ்டாக் இமேஜ் இருக்குது, சேவ் இமேஜஸ், ஐஸ்டாக் ஃபோட்டோ சேவ்னு கொடுத்துருப்பேன். இப்போ இந்த ஐஸ்டாக் ஃபோட்டோ சேவ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இது டுட்டோரியல் பர்பஸுங்களாலும் நீங்கள் காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸை இது நீங்கள் வந்து இது பண்ணணும். இப்போ பேஜ் எடிட் போங்க. இதை வந்து ஹெட்டிங்காக மாற்றிருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பேராகிராஃபில் இருக்கும். ஹெட்டிங்காக மாற்றிட்டு ஸோ இந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை கூட இன்சர்ட் இமேஜ்னு கொடுங்க. அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், நான் வீடியோ ரொம்ப போயிடும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன், ஓப்பன் கொடுத்துட்றேன். நான் வீடியோவை கொஞ்சம் டைம் இழுக்குதுன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா டக்குன்னு காப்பிரைட் உள்ள இமேஜாக எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்போதும் காப்பிரைட் இமேஜ் மட்டும் அப்லோட் பண்ணிடாதீங்க. பொறுமையாக தேடி காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சர்ச் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் அப்படியே அங்கேயே எழுதிக்கலாம். ரைட் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் இல்லை மீட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எழுதிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எழுதும். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட பிளாகர் டேஷ்போர்டில் இது கொடுத்துட்டு கட்டாயம் அடுத்தது செய்ய வேண்டியது கஸ்டம் ரோபோட் டேக். இதில் டிஃபால்ட்டுங்கிறத எடுத்துகிட்டு ஆல் நோடிபி கொடுத்துட்டு அவ்வளோதாங்க. நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துட வேண்டியதான். இப்போ உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த லிங்க்கை நம்ம எடுக்கணும். இந்த லிங்க் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த முக்கியமான பாயிண்ட், இந்த ஐ பட்டன் வியூ, இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் இப்படி தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அட்ரஸ் பாரில் லிங்கை காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே லே அவுட் வர்றீங்க. லே அவுட் சைட் பாரில் இங்கே ஃபூட்டர் லிங்க் லிஸ்ட் இருக்கும். இங்கே ஃபூட்டர் லிங்க் லிஸ்ட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள் ப்ரைவேசி பாலிசி தான் இருக்குது. ஆனால் நம்ம ரெடி பண்ணியிருக்க பேஜ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ ஆட் நியூ ஐட்டம்னு கொடுக்குறீங்க. சைட் நேம் நீங்கள் கொடுத்துருங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த யூஆர்எல் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு வந்து யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு நியூ ஐட்டம் ஆட் பண்ணிருக்கோம். சேவ் கொடுத்துருங்க. இங்க ஒரு சேவ், திரும்ப ஃபைனல் சேவ் பிளாகர் டேஷ்போர்ட். இப்போ விட் கெட் அப்டேட்டட்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்றீங்கன்னா உங்க பிளாகர் வெப்சைட் போய் ஹோமுக்கு போறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஃபூட்டர் மெனுக்கு வர்றீங்க. பாருங்க அபவுட் ஆட் பண்ணிட்டோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒரு இடம் வந்துருச்சு. இந்த லிங்கை இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணீங்கன்னா டைரெக்டாக உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடும். முடியாது. இப்போ இந்த பேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம ப்ரைவேசி பாலிசி நம்ம எதுவுமே லிங்க் பண்ணாமல் இருக்கோம். இப்போ இதை கிளிக் பண்ணனா பாருங்களேன்
அபவுட் அஸ் அந்த லிங்க் லிஸ்ட்டில் எது டிஃபால்ட்டாக இருக்குதோ அந்த டிஃபால்ட்டுக்கே போகுது. ஆனால் அப்படி போகக்கூடாது. இதுதான் நேவிகேஷன் எரருங்கிறது. அவங்க எதை கிளிக் பண்ணுறாங்களோ அதுக்குண்டான பேஜில் தான் போய் லேண்ட் ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரைவேசி பாலிசிக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும், கான்டாக்டஸ்க்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த இடத்துல ஆட் பண்ணிடும். இப்போ இங்கே ஹோம்ங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். ஹோம்ங்கிறது அழுத்தினா ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம இந்த ப்ரைவேசி பாலிசி இந்த கான்டாக்டர்ஸ் அப்படின்னு இப்போ இதையே பாருங்களேன், பிளாகர் லேஅவுட்டுக்கு போகிறோம், இந்த லிங்க் லிஸ்ட் போகிறோம். நீங்கள் பாருங்கள் ப்ரைவேசி பாலிசியில் அபவுட் அஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ அப்படி தானே அது ஓப்பன் ஆகும், அதை டெலிட் பண்ணிடும். அதே மாதிரி கான்டாக்டர்ஸ்லேயும் அபவுட் அஸ்ஸே இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுக்கும். இதுக்கு ஒவ்வொரு பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த யூஆர்எல், இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட யூஆர்எல் அந்த கண்ணு மாதிரி இருக்க வியூ பட்டன் அழுத்தி அந்த யூஆர்எலை காப்பி பண்ணி கொண்டு வந்து போட்டுரும். ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறீங்க, அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறீங்க, தென் அதை வியூ கொடுக்குறீங்க. அந்த கண் மாதிரி, அதாவது ப்ரீவியூ கொடுத்துடக்கூடாதுங்க. ப்ரீவியூவில் இருக்கிற லிங்க் வேறு, வியூ அந்த போஸ்ட்டை எப்படி கொடுக்கணும்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் போஸ்ட் பேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணது இந்த பேஜஸ் இருக்கும். இதில் இந்த கண்ணு மாதிரி இருக்க பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற யூஆர்எலை காப்பி பண்ணுறீங்க. அந்த யூஆர்எலை காப்பி பண்ணிவிட்டு கொண்டு வந்து நம்ம லேஅவுட்டில் ஃபூடர் லிங்க் லிஸ்ட்டில் அந்த நேமில் ஒரு ஃபூடர் மெனு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், ஃபூடர் லிங்க் லிஸ்ட்டில் ஒரு ஆட் மெனு ஐட்டம். அடுத்தது நான் இப்போ டிஸ்க்ளைமர் உருவாக்கினேன்னா ஆட் நியூ ஐட்டம்னு கொடுத்துட்டு இந்த நேமில் டிஸ்க்ளைமர் அப்படின்னு கொடுத்துட்றேன். டிஸ்க்ளைமர்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த டிஸ்க்ளைமர் பேஜோட லிங்கை கொண்டு வந்து இங்கே நம்ம கொடுத்துட்றோம். இவ்வளோதாங்க விஷயம். இந்த மாதிரி பண்ணிட்டோங்க, வேலை முடிஞ்சதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வந்துடுவோம். வெப்சைட்டோட ஹோம் பட்டன் போகிறேன். இப்போ நான் இதெல்லாம் எல்லாத்தையும் சொன்னா வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால தான் நான் ஷார்ட்டாக ஒரு 2 பேஜ் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம வெப்சைட்டில் பாருங்கள், ஏறக்குறைய எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ட்ரெண்டிங்கு, ஃபாலோவர்ஸு, ஹோம் மெனு வந்து கஸ்டமைசேஷன், சப்ஸ்கிரைப் எப்படி ஆட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ லேஅவுட்ஸ், கிரிட் லேஅவுட்ஸ்லாம் எந்தெந்த போஸ்ட்டு ஷோ ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு ஹேர் கேர் எந்த இடத்துக்கிட்ட ஷோ ஆகுது. ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு ட்ரெண்டிங் போஸ்ட்டு ஷோ ஆகுது ரீசண்ட்டு. இங்கே ஒரு ஸ்லைட் பாரு, அடுத்தது ஹேர் கேர் ரிலேட்டடான கேட்டகரி, அடுத்தது பியூட்டி டிப்ஸ், அடுத்தது ஹெல்த் கேர், அடுத்தது ரேண்டம் போஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட ஷோ ஆகுது ஒரு 6 போஸ்ட்டு. தென் ரீட் மோரில் ஒரு 10 போஸ்ட்டு ஷோ ஆகுது. தென் சைட் பாரில் நம்ம வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கோம். தென் இந்த சைட் பாரில் உங்கள் நேமும் வரணும், உங்கள் பேர் தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. இது எல்லாமே இங்கே முடிச்சிட்டோம். இதெல்லாம் ஃபூடர் மெனு, ஃபூடர் லோகோ, இங்கே லிங்க் லிஸ்ட்டு. இதில் வந்து 2 இது நான் சொல்லிட்டேன், அபவுட்டும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும். இதே மாதிரியே நீங்கள் டிஸ்க்ளைமர், ப்ரைவேசி பாலிசி, கான்டாக்டர்ஸுக்கெலாம் நீங்கள் பேஜ் க்ரியேட் பண்ணி உங்கள் லிங்க்கை நீங்கள் ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இந்த இடத்துக்கிட்ட சைட் பாரில் உங்கள் நேம் தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும், அப்படின்னா இன்னும் ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் பிளாகர் லேஅவுட் போகிறீங்க, செட்டிங்ஸ் போகிறீங்க. செட்டிங்ஸில் போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக வந்துடுங்க. எடிட் ப்ரொஃபைல்னு இருக்கும். இந்த எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் எல்லாமே நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து இதை ஆரம்பிக்கும் போதே வந்திருக்கும் டிஸ்பிளே நேம்னு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எடிட் ப்ரொஃபைலில் இன்ட்ரோடக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இன்ட்ரோடக்ஷனில் சில வார்த்தை நீங்கள் சேட் ஜிபிடியில் கொடுக்குறீங்க. ரைட் அட்ராக்டிவ் இன்ட்ரோ ஃபார் மீ அப்படின்னு கொடுக்குறீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு சம்மந்தமான. ஸோ இப்போ இந்த இன்ட்ரோ இது இவ்வளோ பெருசாக இருக்க முடியாது, அதனால் இன்னும் ஷார்ட்டாக கொடுக்கணும். மேக் அபவ் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதிருச்சு உங்கள் இன்ட்ரோவை. இந்த இன்ட்ரோவை ஜானி பெஸ்கி த கிரியேட்டர் த க்ளோ அப் நேச்சுரல்ஸ். இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிடுறீங்க. இங்கே வந்து இந்த எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு இந்த எடிட் ப்ரொஃபைலில் இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். இது மட்டும் கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் ஆப்ஷனல். இன்ட்ரோடக்ஷனை நீங்கள் கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறீங்க. உங்கள் இன்ட்ரோ இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. முடிஞ்சதுங்களா? உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைல் யுவர் அப்படின்ட்டு உங்கள் ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு. என் ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில, இருங்க பார்க்குறேன். சரி, என் பையன் ஃபோட்டோ இருக்குது, இப்போதைக்கு நான் கொடுத்துட்றேன். என் பையன் ஃபோட்டோ இப்போ ஓப்பன்னு கொடுத்துட்டேங்க. என்னோடய ப்ரொஃபைல் ஃபோட்டோ ப்ளஸ்ஸு என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் இந்த எடிட் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் உங்கள் ஃபேவரட் மூவிஸ், ஃபேவரட் மியூசிக், ஃபேவரட் இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை நீங்கள் வந்து சேவ் ப்ரொஃபைல்னு கொடுத்துருங்க. சேவ் ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த பிளாகர் செட்டிங்ஸ்க்கு வரீங்க. ப்ரொஃபைலை சேவ் பண்ணிட்டீங்க, லே அவுட் போகிறீங்க. இந்த இடத்துட்ட போங்க, சைட் பார்னு இருக்கும். இந்த சைட் பாரில் ஃபஸ்ட்டு ஒரு ஆட் கேட்கெட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஆட் கேட்கெட்னு கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாப்அப் மெனுவில் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அபவுட் மீ அப்படின்னு இருக்கிறத இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னா மை பர்சனல் ப்ரொஃபைல் அது மாதிரி எதுனாலும் உங்களுக்கு அட்ராக்டிவாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இதை சேவ் கொடுத்துருக்கீங்க. முடிஞ்சதுங்க. இவ்வளோ தான். இப்போ என்ன பண்ணும் இந்த கேட்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்கள் ப்ரொஃபைலில் வந்து உங்களுடைய இன்ட்ரோவையும் உங்கள் இமேஜையும் கொண்டு வந்து உங்கள் பிளாகர் வெப்சைட்டில் முன்னாடி வச்சிரும் இந்த ஆட் கெட்டில். இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி டவுனில் கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள் கெட் இன் டச் அப்படிங்கிறத இதை நான் அப்படி கிளிக் பண்ணி இந்த சப்ஸ்கிரைப் மோருங்கிறத இந்த கெட் இன் டச்சுக்கு கீழே வர மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அபவுட் மீ, நம்மளுடைய சோசியல் ஐக்கான், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர், அப்புறம் பாப்புலர் போஸ்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி இதை நீங்கள் கடைசியாக கூட கமெண்ட்டுக்கு கீழே கூட இதை கொண்டு வந்துடலாம். இது மாதிரி தாங்க ஆட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் இதை சேவ் கொடுத்துட்டீங்க. இப்போ சேவ் கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய இப்போ உங்கள் பிளாகரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே வந்துருச்சு பாருங்கள் பிளாகர் வெப்சைட்டில் சைட் பாரில் என்ன வந்துருச்சு பாருங்கள், அபவுட் மீ, க்ளோ அப் நேச்சுரல் டிப்ஸ், ஜானி பெஸ்கி த கிரியேட்டர்னு உங்களுடைய இன்ட்ரோ வந்துருச்சு. இது பார்க்க இன்னும் ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கும். இந்த பிளாக் போஸ்ட்டை யார் ரன் பண்ணுறாங்க, அவங்க இமேஜ் இதெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கும். ஸோ பிளாகர் டெம்ப்ளேட் கஸ்டமைசேஷன் எல்லாமே முடிஞ்சதுங்க. நீங்களே இதே மாதிரி தான் நீங்கள் மற்றதும் ரெடி பண்ணி போட்டுக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி ப்ரைவேசி பாலிசி, கான்டாக்டர்ஸு, டிஸ்க்ளைமர். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இல்லைனாவே கூகுள் வந்து உங்களுடைய வெப்சைட்டை ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஏற்றுக்குதோ இல்லையோ, இவங்க யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தானே. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை எப்படி தொடர்பு கொள்ளணும், நம்மளுடைய கண்டிஷன்ஸ் என்ன, பாலிசிஸ் என்ன, இதெல்லாம் ஒரு வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகும். அதே மாதிரி நான் காப்பிரைட்டு, ஃபூடர், டிஸ்க்ளைமர். அதாவது எனக்கு இது ஹெல்த் கேர் நிச்சயங்கிறதுனால நான் மெடிக்கல் டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன். உங்களது டெக்கு பிளாகர் இல்லை வேறு ஏதோ பிளாகர்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபூடர் டிஸ்க்ளைமர் கொடுத்தாகணும். ஏன்னா நம்ம கண்டென்ட்டை அவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், நம்ம என்ன சொல்ல வர்றோம், இதில் நம்ம எதுக்கு பொறுப்பு எது பொறுப்பு இல்லை அப்படிங்கிறது தான். இவ்வளோ தான் மக்களே, முடிஞ்சது ஒரு பிளாகர் தீம் கஸ்டமைசேஷன். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் போஸ்ட்டோட ஆன் பேஜ் எஸ்இஓங்க. ஒரு பிளாக் போஸ்ட்டை எப்படி எழுதணும், அதை எப்படி எஸ்இஓ பண்ணணும், இதுதான் நம்மளுடைய இந்த சீரீஸில் நெக்ஸ்ட் வீடியோ. வணக்கம் மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.